ஏன்னா பக்தின்ற ஒரு உணர்வு உள்ள வரும்பொழுது மட்டும்தான் ஒரு மனிதன் மனிதனாக போற்றப்படுகிறான் அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு நிறைய உதாரணங்களை நம்ம சொல்லலாம். அதாவது பக்தர்களை பற்றி சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஔவையாரினுடைய பாடல்கள் நமக்கு நினைவில் வரும். உமையவளோ இறைவனினுடைய பாகத்தில் ஒடுக்கம், ஆனால் இறைவனோ தொண்டர்தம் உள்ளத்து ஒடுக்கம்னு சொல்றாங்க. அப்ப இறைவனே யாரில் ஐக்கியம் ஆகிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை போல உண்மையாக விரதம் கடைபிடிக்கக்கூடிய பக்தர்களுடைய உள்ளத்துல தான் இறைவன் வாழ்றாரா அப்படின்னு சொன்னா அது எவ்வளோ பெரிய கொடுப்பனை. அப்படிப்பட்ட கொடுப்பனையினால தான் இறைவன் இந்த இடத்துல தங்கி உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்கான ஒரு அனுகிரகம் வழங்கியிருக்காருன்னா அதுதான் அவருடைய கொடை. இந்த நேரத்தில் இன்னைக்கு பக்தி அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கிறதுனால தான் மனிதன் மனிதனாக வாழ முடியும். இன்னைக்கு பக்தின்ற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா மனிதனுடைய மனம் என்பது பாலைவனத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களுமே தரமான பக்தர்கள். ஏன் இந்த தரமான பக்தர்கள் அப்படின்னு சொல்கிறேன் தெரியுதா? பொதுவாகவே தொலைக்காட்சிகளிலே நிகழ்ச்சிகளை பார்ப்பவர்களை கேட்பவர்களை பார்வையாளர்கள்னு சொல்லுவோம். அதுவே தியேட்டர்களில் போய் படம் பார்க்குறவர்களை ரசிகர்கள் அப்படின்னு சொல்வது வழக்கம். அதே போல வானொலியிலே நிகழ்ச்சிகளை கேட்பவர்களை நேயர்கள் என்று சொல்வது வழக்கம். ஆனால் இறை அன்போடு உள்ளன்போடு சேவை செய்யக்கூடியவர்களை மட்டும்தான் மெய் அன்பர்கள் என்று சொல்வார்கள். அவர்களை பக்த கோடிகள் என்றும் சொல்வார்கள். அப்போ உங்களுடைய அந்த வேலைகளை விடுத்து இறைவன் சார்ந்த ஆன்மீக பணிக்கு உங்களை ஆட்படுத்தியிருக்கீங்க அப்படின்னா அதுதான் இறைவனுடைய அனுகிரகம் அப்படின்னு சொல்றது. அப்போ பக்தின்ற ஒரு உணர்வு கலக்கும்போது ஒரு மனிதருடைய மனசுல எவ்வளோ பெரிய மாற்றங்கள் நிகழுது பாருங்களேன். ஒரு சின்ன உதாரணம், பக்தி அப்படின்ற ஒரு உணர்வு கலக்கும்போது உணவு அப்படின்றது பிரசாதமாக மாறிடுது. அதே போல நாம் குடிக்கக்கூடிய தண்ணீர் என்பது தீர்த்தமாக மாறுகிறது. ஒரு மனிதன் செய்யக்கூடிய பயணங்கள் யாவும் யாத்திரையாகிறது. அவன் செய்யக்கூடிய செயல்கள் யாவும் சேவையாகிறது. இந்த பக்தின்ற ஒரு உணர்வு வரும்பொழுது மட்டும்தான் மனிதன் புனிதனாக மாறுகிறான் என்று சொன்னால் பக்திக்கு அவ்வளவு பெரிய சக்தி என்பது உண்டு. பொதுவாகவே நாம் வாழக்கூடிய அன்றாட வாழ்க்கையில் நாம் கடந்து வரக்கூடிய வாழ்க்கையில் ஒரு 3 விதமான பக்தியை நம்மால் கடக்க முடியும். முதல் நிலையிலே இருக்கக்கூடிய பக்தியை பயபக்தின்னு சொல்லுவாங்க. அதாவது பெற்றோர்கள் மீது இருக்கக்கூடிய பக்தியை பயபக்தின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் இருக்கீங்க. எந்த குழந்தை உங்களை பார்த்து பயப்படுறாங்க? இன்னைக்கு நிறைய அம்மா அப்பா எல்லாரும் உட்காந்துருக்கீங்க. எந்த குழந்தைங்க உங்களை பார்த்து பயப்படுறாங்க? வாய்ப்பில்லை ராஜா அப்படின்ற மாதிரி தான் உண்டு. அப்போது இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் தான் குழந்தைக்கு பயப்படுறாங்க. இப்போ நான் சமீபத்தில் செய்தித்தாள்களில் படித்தேன். கர்நாடகா மாநிலத்தில் அவருடைய பையன் 10ஆம் வகுப்பில் தோல்வி. 10ஆம் வகுப்பில் அவன் ஃபெயில் ஆகிட்டான். அவன் தோல்வியினால் துவண்டு போய் தப்பான முடிவு எடுத்துடக்கூடாதுன்னு பயந்து பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்க தெரியுமா? அவன் தோத்து போனதை கொண்டாடுறதுக்காக கேக்கு வாங்கி வெட்டக்கூடிய ஒரு நிலையில் இன்னைக்கு இருக்கு. அப்போ பெற்றோர்கள் மீது வரக்கூடிய பக்தியை பயபக்தின்னு சொல்லுவோம். 2ஆம் நிலையில் இருக்கக்கூடிய பக்தியை பதிபக்தின்னு சொல்லுவோம். பதி என்றால் மனைவி என்பது பொருள். மனைவி மீது வரக்கூடிய பக்தியை பதிபக்தின்னு சொல்லுவோம். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். ஆனால் மனைவிகள் அனைவருமே அமைதியாக அமைவது என்பது இறைவனுக்கே கிடைக்காத வரம். இதை பாதிக்கப்பட்டவர் இங்கே கரவொலி எழுப்புறாங்கன்னு நினைக்கிறேன். உண்மை அதுதான். இந்த உலகை ஆளக்கூடிய சிவனாக இருந்தாலும் சரி, தன்னுடைய மனைவியை புடவை எடுக்கிறதுக்கு கடைக்கு கூட்டிகிட்டு போனால் செவனேன்னு தான் உட்காரணும். அதுதான் இயற்கையினுடைய நியதி. இப்படித்தான் ஒருத்தர் என்ன செஞ்சிருக்காரு, வாரத்தில் 7 நாட்களில் 5 நாளைக்கு வேலைக்கு போயிட்டு மீதம் இருக்கக்கூடிய அந்த 2 நாளை வேற வழி இல்லை, வீட்டில் தான் கழிக்கணும். மனைவியோட சண்டை. மனைவி உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவர் ரொம்ப வாய் வார்த்தைகள் விடவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ இருக்கக்கூடிய சில மனைவிகள் கோவத்தில் வீட்டுக்காரரை போட்டு அடிச்சிடுறாங்க.
அடி தாங்க முடியாமல் அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு மருத்துவமனைக்கு போயிருக்கார். ஒரு முறை 2 முறை போனால் பரவாயில்ல, மனுஷன் 3 மாசமாக தொடர்ந்து வார வாரம் அந்த மருத்துவமனைக்கு போயிருக்கார். அப்போ அந்த மருத்துவரை பார்த்து இவர் கேட்டிருக்காரு, ஐயா தொடர்ந்து 3 மாசமாக உங்களுக்கு நான் ரெகுலர் கஸ்டமராகவே மாறிட்டேன், என் மனைவி அடி தாங்க முடியாமல் தான் இங்கே வர்றேன்றதை உங்ககிட்ட நான் பல முறை சொல்லிட்டேன், அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லியிருக்காரு வருத்தத்தோட. அதை கேட்ட உடனே அந்த மருத்துவருக்கு பயங்கரமாக கோபம் வந்துருச்சு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா, அந்த நோயாளியை, அதாவது அந்த கணவரை முதல்ல வெளியில் போக சொல்லி, இந்த மருத்துவமனைக்கு வெளியில் ஒரு போர்டு ஒன்று வச்சுருக்கனே, அந்த போர்டில் என்ன எழுதியிருக்குன்றதை பார்த்துட்டு நீ முதல்ல உள்ளவான்னு சொன்னாராம். இவர் போய் அந்த மருத்துவமனையில் இருந்த போர்டை பார்த்துருக்காரு, திரும்ப உள்ளே வந்தாச்சு. இப்போ மருத்துவர் கேட்டாரா, அந்த போர்டில் என்ன எழுதியிருந்தது? இவர் சொன்னாரா, மருத்துவமனையினுடைய பெயர் எழுதியிருந்தது, மருத்துவராகிய உங்களோட பெயரும் எழுதியிருந்தது, நீங்கள் என்னெல்லாம் படிச்சிருக்கீங்கன்றதும் எழுதியிருந்ததுன்னு சொன்னாராம். அப்போ அதுக்கு மருத்துவர் கேட்டாரா, அந்த போர்டில் அடியில் என்ன எழுதியிருந்ததுன்னு கேட்டாராம். 24 மணி நேரமும் சேவை செய்யப்படும்னு எழுதியிருந்தது. நானே என்னுடைய மனைவி தொல்லை தாங்க முடியாமத்தான் 24 மணி நேரமாக ஆஸ்பத்திரியில் உட்காந்துருக்கேன், என்கிட்டயே வந்து என்ன வழிமுறைன்னு கேட்டால் நான் எங்கே போவேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போது மனைவி மீது வரக்கூடிய பயத்தினால் வரக்கூடிய பக்தியை பதிபக்தின்னு சொல்கிறோம். அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய 3ஆம் நிலை பக்தி என்ன தெரியுமா? குரு பக்தி. நான் ஒரு கல்லூரியினுடைய பேராசிரியை. இன்னைக்கு எந்த மாணவர்களும் ஆசிரியர்களை பார்த்து பயப்படுறதே கிடையாது, குறிப்பாக பேராசிரியர்களை. பள்ளிக்கூடத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பயம் இருக்கும், ஏன்னா மார்க்கு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்கன்னு. அப்போ கல்லூரி காலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த மாணவர்களும் பயப்படுறதே கிடையாது. இன்னைக்கு அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியல. ஒரு சின்ன ஒரு உதாரணம், ஒரு சின்ன சாதாரணமான ஒரு கேள்வி. உப்பு என்ற பொருள் நம்ம எல்லாரும் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு பொருள். உப்பு என்பது சைவமா அசைவமான்ற ஒரு சின்ன கேள்வி. அதுக்கு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஒரு மாணவி எந்திரிச்சு பதில் சொல்கிறான். இந்த 10 நிமிஷம் டைம் எடுத்ததுனால நான் கூட என்ன யோசிச்சேன்னா, ஒரு பிரம்மாண்டமான ஒரு அறிவியல் சார்ந்த பதில் வரப்போகுதுன்னு ஒரு ஆவலோடு கேட்கும் பொழுது அந்த மாணவி சொல்கிறா, உப்பு என்ற பொருளை சாம்பாரில் போட்டிங்கன்னா சைவம், மீன் குழம்புல போட்டிங்கன்னா அசைவம்னு சொல்லி பதிலை முடிச்சிட்டாங்க. அப்போது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மாணவ மாணவிகளினுடைய பக்தி என்பது இருக்குது அப்படின்னா நம்ம அதை யோசிக்கணும். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடிலாம் ஒரு வாசகம் இருந்தது, மாதா பிதா குரு தெய்வம். ஆனால் இன்னைக்கு அந்த நிலையே மாறிவிட்டது. மாதா பிதா கூகுள் தெய்வம்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் அதுக்கான பதில் ஒன்று சொல்கிறாங்க. உங்ககிட்ட நாங்கள் கேள்வி கேட்டோம், ஏதாவது சந்தேகங்கள் கேட்டோம் அப்படின்னா நாளைக்கு நான் ஃப்ரீயாக இருக்கிற நேரம் வந்து நான் பதில் சொல்கிறேன்னு நீங்கள் சொல்லிட்டு போயிடுறீங்க. ஆனால் எத்தனை கேள்விகளை எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காமல் எங்களுக்கு பதில் சொல்கிறது கூகுள் மட்டும்தான். அதனால தான் மாதா பிதா கூகுள் தெய்வமாக நாங்கள் மாறிக்கிட்டோன்னு இன்றைக்கி மாணவர்கள் சொல்கிறாங்க. அப்படின்னா அப்படிப்பட்ட நிலையில்தான் இன்றைய சூழ்நிலையில் பக்தி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இது ஒரு புறம் இருக்க, இது அன்றாட வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தக்கூடிய கடந்து செல்லக்கூடிய பக்தியினுடைய வகை. ஆனால் பக்தி என்றால் ஒரு இலக்கணம் இருக்கும் இல்லையா? அப்போ உண்மையான பக்தின்றதுக்கு நிறைய பேர் நிறைய இலக்கணங்கள் சொல்லியிருக்காங்க. வள்ளல் பெருமான் அழகா சொல்றாரு, உண்மையான பக்தின்றது என்ன தெரியுமா? யார் ஒருவர் என்னிடத்திலே உருக்கமாக வேண்டாங்களோ அப்படிப்பட்ட வேண்டுதலுக்கு ஆற்றல் அதிகம்னு வள்ளல் பெருமான் சொல்றார். அதற்கு அடுத்து இயேசுபிரான் என்ன சொல்றாருன்னா, யார் ஒருவர் என்னுடைய திருநாமங்களை அனுதினமும் ஜபித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய அத்தனை வேண்டுதல்களும் நிறைவேற்றப்படும்னு சொல்றார். இஸ்லாமியர்களோட பொக்கிஷமான குரான் என்ன சொல்லுது தெரியுமா? கடலிலே பயணம் செய்யக்கூடிய கடல் பயணிகளினுடைய தூய்மையான பிரார்த்தனை தான், தூய்மையான பக்தி தான் அவர்களை பாதுகாப்பாக கரை சேர்க்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இவர்கள் சொல்வதை வைத்து பார்க்கும் பொழுது பக்தி என்பது முழுக்க முழுக்க மனம் சார்ந்தது. முருகனை பற்றி பேசும்போது நிச்சயமாக கிருபானந்த வாரியாரை பற்றி நம்ம சொல்லாமல் இருக்கவே முடியாது. பக்திக்கு இலக்கணம் கொடுத்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிருபானந்த வாரியார் தான். அழகா சொல்லுவார்,
பக்தி அப்படின்னா என்ன தெரியுமா? உள்ளமாகிய வயலில் ஆணவம் எனும் காட்டை அழித்து அகங்காரம் எனும் கல்லை பிளந்து. அதாவது பக்தி என்பது என்ன அப்படின்னா, பக்தியை நம் உள்ளத்தை வயலோடு ஒப்பிடுகிறார். அப்போ உள்ளமாகிய வயலில் உள்ளத்தை வயலோடு ஒப்பிடுகிறார். அதன் பிறகு ஆணவம் எனும் காட்டை அழித்து. எல்லா மனிதர்களுக்குள்ளுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தீய எண்ணம் இருக்கும், ஒரு தீய எண்ணங்கள் இருக்கும். அப்போ அது மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஆணவத்தை அழிக்க வேண்டும். அது காடு மாதிரி வளர்ந்து நிற்கும், அதை சரியான நேரத்தில் நாம் அழிக்க வேண்டும் அப்படின்றத சொல்றாங்க. அதனால்தான் ஆணவம் எனும் காட்டை அழித்து. அடுத்து அகங்காரம் எனும் கல்லை பிளந்து. இந்த அகங்காரம் அப்படின்றதனுடைய பொருள் என்ன தெரியுமா? நான் தான், என்ன மிஞ்சின ஆள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய தான் என்ற அகங்காரம். அப்போ அந்த அகங்காரம் என்பது முதலில் தோன்றும் பொழுது சிறு சிறு மண்ணாகத்தான் இருக்கும். அதை நம்ம சரியான நேரத்தில் களை எடுக்கலைன்னா பெரிய பாறையாக உருப்பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால்தான் அகங்காரம் எனும் கல்லை பிளந்து. வயல் தயாராகிவிட்டது, அங்கே முளைத்த காடுகளை எல்லாத்தையுமே களை எடுத்துட்டோம். அதற்கு அடுத்து அங்கே இருந்த சின்ன சின்ன கற்களையும் நம்ம சரி செஞ்சிட்டோம். அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்? விதைக்கணும் இல்லையா? மௌனம் எனும் வித்தை விதைத்து. உலகத்திலே கொடுமையான விரதம்னு ஒன்று இருக்கு தெரியுமா? சகிச்சுக்கவே முடியாது, மௌன விரதம். இன்னைக்கு நிறைய வீடுகளில் கணவன்கள் தன் மனைவி எத்தனையோ விரதம் இருக்காங்க, என்னைக்காவது இந்த மௌன விரதம் இருக்க மாட்டீங்களான்னு நிறைய கணவன்களுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் என்னைக்கு மனைவிமார்கள் மௌன விரதம் இருக்கணும்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்மளோட நாத்தனார் அவங்க நாத்தனாரை கூட்டிகிட்டு நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அன்னைக்கு தான் நம்ம மாமியார் அவங்க தங்கச்சி, அதாவது சின்ன மாமியாரை கூட்டிகிட்டு நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே மௌன விரதம் நம்மளால் எப்படி இருக்க முடியும்? முடியாது. ஆனால் கிருபானந்த வாரியார் சொல்கிறாரு, மௌனம் எனும் வித்தை விதைத்து. விதை போட்டாச்சு, அது வளரணும் இல்லையா? தண்ணி ஊற்றணும் இல்லையா? அதை தான் சொல்கிறாங்க. அன்பு எனும் நீரை பாய்ச்சி. அன்பு அப்படின்ற நீரை பாய்ச்சி முடிச்சிட்டோம். முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய நாம் விதைத்த விதைகள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பயிராக வளர்ந்து அறுவடைக்கு தயாராகிருச்சு. அறுவடைக்கு தயாராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த வயல்வெளிகளிலே அந்த விளைச்சலை கொத்தி தின்பதற்காக அங்கங்கே சில பறவைகள் வந்து போவது வழக்கம். அந்த பறவைகள் வந்து கொத்திட்டு போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காமம், குரோதம், மதம், மாச்சரியம், ஆணவம், கண். காமம், குரோதம், மதம், மாச்சரியம், ஆணவம், கண் அப்படின்னு சொல்லக்கூடிய தீய எண்ணங்கள் பறவைகளாக அங்கே வருமா. அப்போ பக்தர்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இறைவனினுடைய திருநாமம் என்ற கல்லை விட்டு எரியணுமா. அப்படி எரியும் பொழுது மீதி இருக்கக்கூடிய அந்த என்ன விளைச்சல் இருக்கோ அதைத்தான் மனதில் விளைவதுதான் உண்மையான பக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான இலக்கணம் கொடுத்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாரியார் சுவாமிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவர்கள் சொல்வதை வைத்து பார்க்கும் பொழுது பக்தி என்பது முழுக்க முழுக்க மனம் சார்ந்தது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லலாம். அப்போது இந்த அறுபடை வீடுகளிலே முதல் படை வீடாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்திற்கு நிறைய புகழ்கள் உண்டு. இது ஒரு குடவரை கோயில் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒரு விஷயம். அது மட்டுமல்லாமல் மற்ற ஆலயங்களிலே பார்க்கும் பொழுது முருகன் நின்ற கோலத்திலே காட்சியளிப்பார். ஆனால் இந்த ஆலயத்தில் மட்டும்தான் தெய்வானையை திருமணம் முடித்த அதே திருமண கோலத்தோடு அமர்ந்த கோலத்திலே காட்சி அளிக்கிறார் என்று சொன்னால் அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், திருமண தடையை நீக்கக்கூடிய ஒரு அருமையான ஆலயம் என்னவென்றால் இங்கே வீற்றிருக்கக்கூடிய சுப்பிரமணியருடைய ஆலயம் திருப்பரங்குன்றம் முதல் படை வீடு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லலாம், நிறைய சிறப்புகள் உண்டு. குறிப்பாக முருகப்பெருமான் இப்போ இந்த அறுபடை வீடுகள் அப்படின்னு சொல்லும்போது இதிலே குறிப்பிடத்தக்க ஒரு
படை வீடு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா திருச்செந்தூரைத்தான் சொல்லுவோம். ஏன்னா திருச்செந்தூரில் தான் சூரசம்ஹாரம் நடக்கும். ஆனால் அதை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய அந்த 5 படை வீடுகளை நம்ம ஏன் அப்படி சொல்கிறோன்னா, இந்த இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா சூரசம்ஹாரத்திற்கும் அங்கே நடக்கக்கூடிய இந்த திருச்செந்தூர் நிகழ்வுகளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனால் இந்த அறுபடை வீடுகளை நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமுருகாற்று படையிலே நக்கீரர் பதிவு செய்திருப்பார். அதாவது முருகனை நாம் வணங்க வேண்டும் என்றால் அவருடைய 6 படை வீடுகளையும் நாம் வணங்க வேண்டும் என்று வரிசைப்படுத்திய வீடுகளிலே முதல் படை வீடாக விளங்குவது திருப்பரங்குன்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அத்துணை சிறப்பு மிக்க ஒரு ஆலயம் என்ன அப்படின்னு கேட்டால் இங்கே இருக்கக்கூடிய இந்த திருப்பரங்குன்றம் சுப்பிரமணியர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இங்கே நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சஷ்டி விரதம் அனுசரிச்சுட்டு வர்றீங்க. இப்போ இந்த சஷ்டி அப்படின்றதனுடைய வரலாறு எங்கே தோன்றுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு சமயத்திலே காசிபர் என்ற முனிவருக்கும் மாயை என்ற அசுரகுல பெண்ணுக்கும் மகனாக சூரபத்மன் பறக்கிறார். அப்போ அந்த அசுரகுல பெண்ணான மாயை தன்னுடைய மகனுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ இறைவனை கடும் தவம் புரிஞ்சு நீ இறைவன் கிட்ட வேண்டின அப்படின்னா நீ கேட்கக்கூடிய அத்துணை வரங்களும் உனக்கு கிடைக்கும்னு சொல்லிடுறாங்க. உடனே இவர் கடுமையான தவம் இருக்கிறாரு. அந்த தவத்தினுடைய வலிமையாக சிவபெருமான் அவர் முன்னாடி தோன்றி மெச்சு போய் என்ன சொல்கிறாருன்னா, இவ்வளோ கடுமையான தவம் நீ புரிஞ்சிருக்கியே, உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்குறாரு. அப்போ சூரபத்மன் 2 வரங்களை கேட்கிறார். முதல் வரம் என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாவற்றையும், அதாவது எல்லா தேவர்களையும் ஆளக்கூடிய படையாற்றல் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிடுறார். 2ஆம் வரம் என்ன அப்படின்னு கேட்டால், எனக்கு வரம் வழங்கக்கூடிய சிவபெருமான் என்னை அழிக்கக்கூடிய சக்தியும் உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல பதிவு பண்ணுறார். கடுமையான தவம் புரிந்ததினால் பக்தன் இல்லையா, உண்மையான பக்தியோடு வந்தார் இல்லையா, அதனால் அவர் என்ன பண்ணிறார் அப்படின்னா அவர் கேட்ட 2 வரங்களையும் கொடுத்துடுறார். அப்போ இந்த வரத்தை வாங்கின பிறகு சூரபத்மன் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆட ஆரம்பிச்சிருவார். அப்போ தேவர்களையெல்லாம் போட்டு பாடாக படுத்திடுறாரு. அப்படி பாடாக படுத்தும் பொழுது இந்திரன் அவருடைய மகன் சயந்தன் என்ன பண்ணிடுறாரு, சிறையில் அடைச்சி சித்திரவதைப்படுத்தவும் தாங்க முடியாமல் அங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் போய் சிவபெருமான் கிட்ட முறையிடுறார். சிவபெருமானுக்கு கடுமையான கோபம். என்னடா அது, நம்ம கொடுத்த வரத்தையே இவன் இப்படி பயன்படுத்திட்டானேன்னு சொல்லிட்டு கோபம் அவருக்கு அதிகமாக வந்துருச்சு. கோபம் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா சிவபெருமானினுடைய நெற்றிக்கண் திறக்கும் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சுது. அப்போது அவருடைய நெற்றிக்கண் திறந்து அந்த நெற்றிக்கண்ணில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 தீப்பொறிகள் அப்படி வெளியில் வருது. அந்த 6 தீப்பொறிகளையும் வாயு பகவான் ஏந்தி என்ன செய்கிறார் அப்படின்னா வண்ண மீன்கள் இனம் துள்ளி விளையாடக்கூடிய சரவண பொய்கையில் கொண்டு போய் போட்டுறாரு. அப்போ சரவண பொய்கையில் போடும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய 6 தாமரைகளில் அந்த 6 தாமரைகளிலே இந்த தீப்பொறி போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மலர் மீது தீ அமரும் பொழுது அப்படியே பொன்னில் வார்த்தார் போல் 6 குழந்தைகளாக அவதரித்து நிற்கிறார். அப்போ 6 குழந்தைகளாக நிற்கும் பொழுது அவர்களுடைய அன்னையாக விளங்கக்கூடிய பார்வதி தேவி அது எப்படினாலும் என்னோட குழந்தை தானே அப்படின்றதுக்காக அன்போடு அந்த 6 குழந்தைகளையும் ஒரு சேர அணைக்கிறார். அணைக்கும் பொழுது முருகன் ஒரு திருமேனியாக 6 முகங்களோடு 12 கரங்களாக உருப்பெற்று வருகிறார் என்றால் அதுதான் இந்த கந்த சஷ்டியிலே சூரபத்மனை வதம் செய்வதற்காக முருகப்பெருமான் இங்கே உதித்திருக்கிறார். இந்த முருகப்பெருமானுக்கு நிறைய பெயர்கள் உண்டு. அதில் அவர் பண்போடு குணத்தோடு ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பெயர் என்னவென்றால் கருணை கடவுள். ஏன் முருகப்பெருமானை கருணை கடவுள்னு சொல்கிறோம் தெரியுமா? முருகப்பெருமான் அவதரித்ததினுடைய பொருள் சூரபத்மனை சம்ஹாரம் செய்வதற்காக. ஆனால் உண்மையிலேயே அவர் சம்ஹாரம் செய்தாரா? இல்லை. அதற்கு மாற்றாக சூரபத்மனினுடைய தீய எண்ணங்களை அழித்து அவருக்கு அருளாசி வழங்கி அவரை மயில் வாகனமாகவும் சேவல் கொடியாகவும் மாற்றி தான் பக்கத்திலேயே ஒருத்தர் வச்சிருக்காரு அப்படின்னா பகைவர்க்கும் அருளக்கூடிய ஒரு கருணை கடவுள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான் மட்டும்தான். அவருடைய அருள் அத்தனை பேருக்கும் உண்டு.
யார் ஒருவர் மனம் உருகி இறைவனை வேண்டாங்களோ அவருக்கு இறைவன் அருள் செய்வார்ன்றதுக்கு ஒரு நேர்முக காட்சியாக இருக்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான் மட்டும்தான். அவர் பார்ப்பதற்கு குழந்தையாக தோன்றுவார், ஆனால் தாய் உள்ளம் படைத்தவர் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையே ரொம்ப கடுமையாக ஒரு கந்த சஷ்டி விரதம் அனுசரிக்கிறோன்றனா இறைவனினுடைய அனுகிரகம் இல்லாமல் நம்மளால முடியாது. இந்த விரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையான விரதம். ஐப்பசி மாதத்திலே வரக்கூடிய வளர்பிறை அமாவாசை, அதாவது அமாவாசைக்கு வரக்கூடிய அந்த வளர்பிறையில் அடுத்து வரக்கூடிய 6 நாட்களை நாம் சஷ்டியாக கடைபிடித்து வருகிறோம். ஒரு வருடத்திற்கு 24 சஷ்டிகள் வருவதுண்டு. வளர்பிறையிலே 12ம் தேய்பிறையிலே 12ம் வருவதுண்டு. அப்படிப்பட்ட வேளையிலே இந்த ஐப்பசி மாதத்திலே வரக்கூடிய இந்த வளர்பிறை சஷ்டியை நாம் அனுசரிக்கிறதுல அத்தனை நன்மைகள் உண்டு. குறிப்பாக குழந்தை பாக்கியம் வேண்டவங்களுக்கு முருகன் அடுத்த ஆண்டை குழந்தையாக உங்ககிட்ட வந்து பிறப்பார் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்படி அருளை வழங்கக்கூடிய இங்க முருகப்பெருமானினுடைய உண்மையான எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? முருகப்பெருமான் மட்டும் இல்லை, எந்த கடவுளாக இருந்தாலும் சரி, பக்தரிடத்திலே அவர் எதிர்பார்ப்பது உண்மையான அன்பு மட்டும்தான். வேற எதையும் அவர் எதிர்பார்க்க மாட்டார். நம்ம நினைக்கலாம் நம்ம வந்து சாமிக்கு வந்து நிறைய கொடுக்கணும், நன்கொடைகளை கொடுக்கணும், அதை கொடுக்கணும், இதை கொடுக்கணும். அவர் எதிர்பார்ப்பது உண்மையான அன்பை மட்டும்தான். ஆடை அணிகலன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை, அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை. இசையில் கவியில் கலையில் மழலை மொழியில் இறைவன் உண்டு. இசையில் கவியில் கலையில் மழலை மொழியில் இறைவன் உண்டு. இவைதான் தெய்வம் என்பதை அறிந்தால் ஏற்கும் உமது தொண்டு. தெய்வம் ஏற்கும் உமது தொண்டு. தெய்வம் இருப்பது எங்கே? அது இங்கே வேறெங்கே? தெய்வம் இருப்பது எங்கே? தூய்மையான உள்ளத்திலே இறைவன் இருக்கிறாருன்றது அதனுடைய பொருள். ஒரு சின்ன உதாரணம், ஆலயங்களுக்கு போகிறோம், அங்கே தரிசனம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு திருச்சுற்றை முடிச்சுட்டு ஒரு இடத்துல போய் நம்ம உட்கார போகிறோம். உட்காரும் பொழுது அந்த இடத்துல ஏதாவது குப்பைகள் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த இடத்த விட்டு வேற இடத்துல உட்காருவோம், அல்லது அந்த குப்பைகளை அகற்றி விட்டு நம்ம அந்த இடத்துல உட்காருவோம். பக்தர்களாகிய நாமே இறைவனை தரிசனம் செய்ய வந்த இடத்தில் தூய்மையாக இருந்தால் தானே அந்த இடத்துல உட்கார்றோம். அப்போ நம்மை ஆளக்கூடிய, நம்மை வழிநடத்தக்கூடிய இறைவன் பக்தர்களுடைய மனசுல வந்து உட்காரணும்னா நம்மளுடைய மனம் எத்தனை தூய்மையாக இருக்க வேண்டும். தூய்மையான அன்பைத்தான் இறைவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். அப்ப இறைவன் பார்வையில் நாம் அனைவருமே சமம். அதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மள சில பேருக்கு ஒரு வருத்தம் உண்டு. என்ன அப்படின்னா, கடவுள்கிட்ட நிறைய வேண்டேன், நிறைய வேண்டுதல்கள்லாம் வைக்கிறேன், ஆனால் இறைவன் என்னை ஏறெடுத்து பார்க்க மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன வருத்தம் இருக்கும். அப்போ நம்மளை காக்க வைக்கிறாரே அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சாமிகிட்ட வேண்டும் போதே ஒரு டீலிங் தான். நீ எனக்கு அதை செஞ்சு கொடுத்துரு, நான் உனக்கு அதை செஞ்சிடுறேன். எனக்கு அதை நீ செய்யலை அப்படின்னா உன் பக்கத்துலேயே நான் வரமாட்டேன்னு சொல்லி சாமி கூட சண்டை போடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சாமியை கும்பிட்றோன்ற பேரில் சாமியே பயந்து ஓடுற அளவுக்கு சில பக்தியும் உண்டு. அதைத்தான் ஒரு கவிஞர் அழகாக சொல்லுவார், ஆத்திகவாதியினுடைய தொல்லை தாங்க முடியாமல். ஆத்திகவாதி என்றால் இறைவன் உண்டுன்னு நம்புறவங்க ஆத்திகவாதிகள். நாத்திகவாதிகள் என்றால் இறைவன் இல்லைன்னு சொல்றவங்க. அதனால்தான் அந்த கவிஞர் சொல்கிறார், ஆத்திகவாதியினுடைய தொல்லை தாங்க முடியாமல் இறைவன் நாத்திகவாதியினுடைய உள்ளத்திலே போய் மறைந்து கொண்டார் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இன்றைய நிலை உண்டு. அப்போ இறைவன் நம் மீது அன்போடு தான் இருக்கிறார்ன்றதை நாம் முதலில் உணர வேண்டும். ஒரு சின்ன உதாரணம்,
காசி அப்படின்னு சொன்னால் நம்ம மனசில் வர்றது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிடிச்ச விஷயத்தை விட்டுறணும். இன்றைக்கி காசிக்கு போயிட்டு வந்தீங்க, நிறைய பெரியவங்க இருக்கீங்க, உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். காசிக்கு போனால் நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருளையோ ஒரு விஷயத்தையோ ஒரு பழக்கத்தையோ விடணுன்றது ஒரு ஐதீகம். அதை நம்ம வேண்டுதல் படி செய்கிறது. அப்படி ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தன் மனைவியை கூட்டிகிட்டு ரொம்ப சந்தோஷமாக போயிருக்கார். காசியில் போய் தரிசனம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அதை விட சந்தோஷமாக இருந்திருக்கார். என்னன்னு கேட்டால் மனைவியை காசிலே விட்டுட்டு வந்துட்டார். ஏன் அப்படின்னு கேட்டால், எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னுடைய மனைவியை, ரொம்ப பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்தை அங்கேயே விட்டுட்டு வரணும்னு சொன்னாங்க, அதனால் என்னோடய மனைவியை அங்கே விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ இது ஒரு பகுதி. ஒரு சமயம் இந்த காசியில் வீட்டு இருக்கக்கூடிய விஸ்வநாதர் என்ன பண்ணியிருக்காருன்னா, எத்தனை காலத்துக்கு தான் பக்தர்கள் வந்து என்னையவே பார்ப்பாங்க, எனக்கு ஒரு மாறுதலுக்காக இந்த முறை நான் போய் பக்தர்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முனைப்போட ஒரு ஆர்வத்தோட மாறு வேடத்திலே அந்தனர் போல காவி உடை அணிந்து காசி விஸ்வநாதர் அந்த பகுதிகளுக்கு அப்படி வந்திருக்கார். அப்படி வரும் பொழுது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அவருக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ பசிக்க ஆரம்பித்த பொழுது என்ன பண்ணியிருக்காருன்னா, சில வசதி படைத்தவர்கள் வாழக்கூடிய பகுதிக்கு போய் கதவை தட்டி, அம்மா எனக்கு பசிக்குதுன்னு கேட்டிருக்கார். அங்கே எந்த கதவுகளும் திறக்கப்படவில்லை. கதவு திறக்கலைன்னா உணவும் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ உணவும் வழங்கப்படவில்லை. அவர் சிரிக்கிறதா இல்லை கோவப்படுறதான்னு தெரியாமல் அந்த பகுதியை கடந்து நடுத்தர மக்களும் ஏழை மக்களும் வாழக்கூடிய பகுதிக்கு வந்து அம்மா பசிக்குதுன்னு சொல்லி கதவை தட்டியிருக்கார். அப்போ கதவை தட்டும் பொழுது ஒரு சில வீடுகளிலே கதவு திறக்கப்பட்டது, ஆனால் உணவுகள் எதுவும் வழங்கப்படவில்லை. அவருக்கு கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. வருத்தத்தோட அங்கே இருக்கக்கூடிய புனித நதிக்கரையிலே வந்து அமர்ந்திருக்கிறார். அந்த படிக்கட்டில் அவர் அமர்ந்திருந்த படிக்கட்டில் இருந்து ஒரு 4-5 படிகள் கீழே வயதில் முதிர்ந்த, பார்ப்பதற்கே அருவருப்பத்தக்க, அதாவது அவருக்கு தொழுநோயால் பாதிக்கப்பட்ட வயதில் முதிர்ந்த முதியவர் நடக்கவே முடியாமல் அந்த படியில் உட்கார்ந்துருக்கார். அந்த படியில் உட்கார்ந்ததை பார்த்த உடனே இவர் மேலே உட்காந்துருக்காரு. அப்போ அவர் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 உணவு பொட்டலம் இருந்திருக்கு. அப்போ முதல்ல ஒரு உணவு பொட்டலத்தை சாப்பிடும் பொழுது அங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வாயிலா ஜீவன் வந்து வாழை ஆட்டிட்டு நின்றுருக்கு பசிக்காக. உடனே இந்த முதியவர் என்ன பண்ணாரா, சாப்பிட போனதை அந்த வாயிலா ஜீவனுக்கு கொடுத்துட்டார். மீது அவருடைய கையில் அவர் சாப்பிட்றதுக்காக வச்சுருந்த ஒரு உணவு பொட்டலம் இருந்திருக்கு. அதை சாப்பிடணும்னு நினைக்க போகும் பொழுது மாறு வேடத்திலே இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் என்ன செஞ்சார் தெரியுமா, அவர் மேலே இருக்காரு, அவருக்கு முகத்துக்கு முன்னாடி கையை நீட்டி ஐயா பசிக்குதுன்னு கேட்டிருக்கார். கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த முதியவர் அவருடைய கையில் உணவை கொடுத்து சாப்பிடுங்கன்னு சொன்னாராம். இப்போ காசி விஸ்வநாதருக்கு ஒரே அதிர்ச்சி, ஆச்சரியமும் கூட. அப்போ இவர் கேட்டாரா, காசி விஸ்வநாதர் நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டாராம். எந்தவித சலனமும் இல்லாமல் அந்த முதியவர் சொன்னாராம், எனக்கு தெரியுமே, நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொன்னாராம். இப்போ காசி விஸ்வநாதருக்கு இதை விட பெரிய குழப்பமாயிருச்சு. எங்க சொல்லு, நான் யாருன்னு சொல்லுன்னு கேட்டாராம். அதுக்கு அந்த முதியவர் சொன்னாராம், நீந்தாயா காசி விஸ்வநாதர் அப்படின்னு சொன்னாராம். மிரண்டு போயிட்டாரு காசி விஸ்வநாதர். எப்படி நான் தான் காசி விஸ்வநாதர்னு நீ சொல்றேன்னு காசி விஸ்வநாதர் கேட்டதற்கு அந்த முதியவர் சொன்னாராம், இதே பகுதிகளில் இத்தனை வருடங்களாக நான் வசிச்சுட்டு இருக்கேன், இதே பகுதியில் தான் இருக்கேன். என்னைய பார்த்து, என்னுடைய தோற்றத்தை பார்த்து என் பக்கத்தில் ஒருத்தர் கூட என் பக்கத்தில் வரமாட்டாங்க, அருவருப்போட திட்டிக்கிட்டே என்னை விட்டு போயிடுவாங்க. ஆனால் சக மனிதனை போல என்னையும் ஒரு மனுஷனாக நினச்சி என் கையில் வாங்கி சாப்பிடக்கூடிய அந்த உண்மையான அன்பை காசி விஸ்வநாதனான ஒன்றை தவிர இந்த உலகத்தில் யாருனாலயா கொடுக்க முடியும்? அதனால தான் நீந்தான் காசி விஸ்வநாதர்னு நான் சொன்னேன்னா, இறைவன் நம் மீது கொடுக்கக்கூடிய அன்பு அலாதையானது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே மலைகளிலே வீற்றிருக்கக்கூடிய, இந்த திருப்பரங்குன்றத்திலே வீற்றிருக்கக்கூடிய சுப்பிரமணியருக்கு எத்தனை சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்கோம். எல்லா கோயில்கள்லையுமே பார்த்தோம் அப்படின்னா கருவறைக்கு மேலே ஒரு விமானம் இருக்கும். ஆனால் இந்த ஆலயத்தில் அப்படி இல்லை. இங்கே இருக்கக்கூடிய மலைதான் விமானம். இங்கே இருக்கக்கூடிய மலைதான் விமானம் அப்படின்னு சொன்னோன்னா,
அத்துணை சிறப்பு மிக்க இந்த ஸ்தலத்தில் எல்லாரும் இந்த இடத்துல வந்து உங்களுடைய விரதத்தை கடைபிடிக்கிறீங்கன்னா நம்ம எல்லாருமே நிச்சயமாக பாக்கியசாலி அப்படின்னு சொல்லலாம். மலையேறி நின்றவா மயிலேறி ஓடிவா நீ இன்றி நான் இல்லை முருகையா, ஞானம் புதித்ததும் நாளும் தெரிந்ததும் உனை தேடி அலைகின்றேன் முருகையா. மலையேறி நின்றவா மயிலேறி ஓடிவா நீ இன்றி நான் இல்லை முருகையா, நீ இன்றி நான் இல்லை முருகையா. அதாவது இறைவனினுடைய திருநாமத்தை நம்ம எப்போ உள்ள வாங்குறோமோ இறைவன் நமக்குள்ள வந்துடுவார். இப்போ முருகனுக்கு ஒரு பிரணவ மந்திரம்னு சொல்கிறோம் இல்லையா, முதன்மை மந்திரம்னு சொல்லிட்டு சரவண பவ. இப்போ இந்த சரவண பவ அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா இறைவனினுடைய அருள் யாருக்கு இருக்கோ அவங்களுடைய வாயிலிருந்து தான் அந்த வார்த்தைகள் வரும். நம்ம நினைப்போம் நம்ம போய் இங்கேருந்து கோயிலுக்கு போக முடியல. இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேலை பளு காரணமாக ஆலயத்துக்கு போய் சாமி கும்பிட்றதுக்கு நேரம் இல்லை. என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இரு சக்கரத்தில் வாகனத்தில் போகும்போது அவங்க கண்ணத்தையே தொட்டுட்டு அவங்களுக்கே ஒரு முத்தம் கொடுத்துப்பாங்க. கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா சாமியை நான் வேண்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மை அதுதான். அப்போ ஒரு ஆலயத்துக்கு போய் தான் நம்ம இறைவனை வேண்டணும் அப்படின்றது சூழல் சம்பந்தப்பட்டது. ஆனால் இருந்த இடத்திலேயே இறைவன் நமக்குள்ளே இருக்காருன்றதை உணர்வது தான் உண்மையான பக்தி அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இறைவனுடைய பார்வையில் அனைத்து பக்தர்களும் ஒன்று தான். நம்ம எப்படி இறைவன் மீது முழு அன்போடு இருக்கிறோமோ அதை போல இறைவனும் நம் மீது அன்போடு இருக்கிறார்ன்றதை நாம் உணர வேண்டும். அதனால்தான் பாருங்களேன், சில இடங்களில் எல்லாரும் ஆலயத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. சில இடங்களில் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இறைவன் நம் மீது வைக்கக்கூடிய அன்பு எப்படி அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய ஆலயங்களிலே பிரம்மோற்சவம் நடப்பதுண்டு. பிரம்மோற்சவம் என்றால் வருடத்திற்கு ஒரு முறை நடக்கக்கூடிய நிகழ்வினை பிரம்மோற்சவம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த பிரம்மோற்சவ காலகட்டத்திலே இறைவன் என்ன பண்ணுவார் தெரியுமா? அது இறைவனாக இருந்தாலும் சரி இறைவியாக இருந்தாலும் சரி, தேர் பவனி வருவாங்க. அதாவது தேரில் வந்து தேர் சுற்றி வந்து ஆரோகணித்து வந்து எல்லா பக்தர்களையும் நீ வர முடியலாட்டியும் பரவாயில்ல நான் உன்னைய பார்க்க வரேன்னு சொல்கிறாங்க. அப்படி அவருடைய பார்வையில் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? மறைமுகமாக இறைவனாகிய என்னுடைய பார்வையில் ஏழை பணக்காரர், உயர்ந்தவர் தாழ்ந்தவர், படித்தவர் படிக்காதவர் அப்படின்ற எந்த பாகுபாடுமே இல்லை. நீங்கள் எல்லாரும் எனக்கு ஒன்று தான். அதனால்தான் நான் உங்களை பார்க்க வர்றேன்னு சொல்லி இறைவன் நம்மளை பார்க்க வர்றார். அப்படின்னா அதுதான் இறைவன் நம் மீது கொண்ட அன்பு. நம்பிக்கை என்பது மிக மிக அவசியம். பக்தியை பொறுத்த மட்டும் பொறுமையும் அவசியம், நம்பிக்கையும் அவசியம். பொறுமை ஏன் அவசியம் என்றால் சில சமயங்களிலே இறைவனிடத்திலே நாம் வேண்டும் பொழுது சில வேண்டுதல்கள் உடனடியாக நிறைவேற்றப்படும். சில வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கு சற்று காலதாமதம் ஏற்படும். உடனே வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, சாமியை வந்து கோவப்படக்கூடாது. ஏன் அந்த காலதாமதத்தை இறைவன் நமக்கு கொடுக்குறாரு அப்படின்னா நாம் வேண்டக்கூடிய அந்த வேண்டுதலை பெறுவதற்கான தகுதி நமக்கு இன்னும் வரலன்றதுக்காக தான். அந்த தகுதி வரும் வரைக்கும் நீ காத்திருன்றதுக்காக தான் அந்த வேண்டுதல் நிறைவேறுவதற்கான காலதாமதத்தை இறைவன் நம்மிடத்திலே கொடுக்கிறார். இன்றைக்கி ஒரு சில இடங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விஐபி தரிசனம்னு ஒன்று இருக்கும். சில ஆலயங்களில் இந்த விஐபி தரிசனத்தில் போகக்கூடிய ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அதனுடைய உண்மை பொருள்னு ஒன்று இருக்குது. சீக்கிரமாக போய் இறைவனை தரிசனம் பண்ணணும் அப்படின்றது அதனுடைய பொருள் அல்ல. ஆலயத்தில் சாமியை பார்த்துட்டு சீக்கிரமாக வெளியில் வரணுன்றதுக்காக தான் அந்த டிக்கெட் கொடுக்குறாங்க. சில இடங்களில் அது உண்டு. அப்போ பொறுமை என்பது மிக மிக அவசியம் பக்தியை பொறுத்த மட்டும். அதற்கு அடுத்து நம்பிக்கை அப்படின்றது ஒன்று. ஏன் அப்படின்னா இன்றைக்கி எத்தனையோ தொழில்நுட்ப வளர்ச்சிகள் வந்தாலும், எவ்வளோ பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸாக இருந்தாலும், பெரிய பெரிய மருத்துவர்கள் இருந்தாலும், மருத்துவர்களால் பண்ண முடியாத சில விஷயங்களை இறைவன் நமக்கு முடிச்சு கொடுத்துருவார். அதனால தான் சொல்லுவாங்க, நாங்கள் முடிஞ்ச அளவு பண்ணிட்டோம், அதுக்கு மேலே இறைவன் விட்ட வழின்னு சொல்கிறாங்க இல்லையா. நீங்கள் நல்லா கூர்ந்து பார்த்தால் தெரியும், நிறைய மருத்துவமனைகளிலே எங்காவது ஒரு மூலையிலே ஒரு சின்ன விநாயகராக அந்த இடத்துல இருப்பார். நமது இறுதிக்கட்ட நம்பிக்கை என்பது அங்கே துவங்குகிறது.
அப்போ நம்மளை சுற்றி எல்லா இடத்திலும் இறைவன் இருக்காருன்றதை நாம் உணர வேண்டும். நிறைவாக ஒரே ஒரு கதையோடு நான் நிறைவு செய்கிறேன். அதாவது இறைவன் எல்லா இடத்திலும் இருக்கார் என்பதற்காக ஒரு உதாரணம். ஒரு சமயம் ஆதிசங்கரர் புனித நதியிலே நீராடிட்டு அப்படியே மேலே படியில் வந்துட்டு இருக்கும் பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட மடப்பள்ளியிலே அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த உணவை வாங்கி கையில் வச்சுட்டு வர்றாரு. அப்படி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த நதிக்கரை பக்கத்தில் ஒரு சின்ன குழந்தை, ஒரு பையன், ஒரு 12 வயது மதிக்கத்தக்க ஒரு பையன், மேல் சட்டை இல்லாமல் கிழிந்த ஆடையோடு உதடுகள்லாம் அப்படி வறண்டு போய் கண்ணீர் மல்க ஐயா பசி பசி அப்படின்னு சொல்லி அந்த 12 வயது குழந்தை அங்கே நிற்குது. அதை பார்த்தோன்னா ஆதிசங்கரருக்கு கொஞ்சம் மனசு வலிச்சிருச்சு. உடனே மடப்பள்ளியிலே அவருக்கு வழங்கப்பட்ட அந்த உணவை கொடுத்து, தம்பி இந்த உணவை நீ சாப்பிடு, அதாவது இந்த உணவை நீ யாருமே பார்க்காத ஒரு இடத்துல போய் சாப்பிடு, யாராவது பார்த்தாங்க அப்படின்னா மடப்பள்ளியிலேருந்து எனக்காக வழங்கப்பட்ட உணவை தானே நான் கொடுத்துருக்கேன், அப்போ யாராவது பார்த்தாங்கன்னா ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க, அதனால் தயவு செய்து யாரும் பார்க்காத இடத்துல போய் இந்த உணவை நீ சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டார். மறுபடியும் மாலை வேளையிலே அந்த நதிக்கரையிலே நீராடுவதற்கு ஆதிசங்கரர் வருகிறார். நீராடிட்டு வரும்பொழுது பார்த்தால் அதே சிறுவன் அதே இடத்தில் அதே உணவை சாப்பிடாமல் இன்னும் சோர்வாக பசி பசி என்று மயங்கிய நிலையில் நிற்கிறான். அதை பார்த்தோன்னா ஆதிசங்கரருக்கு கொஞ்சம் கோபம். பசிக்குதுன்றதுனால தானே இந்த எனக்கு கொடுத்த உணவை நான் கொடுத்தேன், அப்போ கொடுத்ததுக்கு அப்புறமும் நீ ஏன் சாப்பிடலை, நான் சொன்னதுக்கு என்ன மரியாதை இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் கடுமையாக பேசியிருக்காரு. அப்படி பேசிய பிறகு அந்த 12 வயது மதிக்கத்தக்க அந்த சிறுவன் சொன்னாரா, ஐயா பசின்னு கேட்ட உடனே நீங்கள் எனக்கு கொடுத்தீங்க, நான் இல்லைன்னு சொல்ல, உங்களுக்கு நன்றி, ஆனால் இந்த உணவை கொடுத்துட்டு நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்களையா அப்படின்னு சொன்னாராம். ஆதிசங்கரர் யோசிக்கிறார், நான் என்ன வார்த்தை சொன்னேன் அப்படின்னு சொன்னாராம். இந்த உணவை என் கையில் கொடுத்துட்டு யாருமே பார்க்காத இடத்துல போய் நீ சாப்பிடு அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னீங்க, ஆனால் என்னை சுற்றி எல்லா இடத்திலும் எம்பெருமான் என்னை சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்காரு, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னால் எப்படியா சாப்பிட முடியும் அப்படின்னு அந்த குழந்தை சொன்னதான். மிகப்பெரிய ஞானியினுடைய அறிவு கண்ணை அந்த சிறுவன் அன்று திறந்தான் என்றால், உண்மையான பக்தி என்பது நம்பிக்கையில் துவங்குகிறது. நம்மை சுற்றி இறைவன் இருக்கிறான் என்ற உள் உணர்வு எப்போது ஒவ்வொரு பக்தர்களுக்கும் வருதோ நிச்சயமாக இறைவனுடைய முழு அனுகிரகம் நமக்கு இருக்கும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அதாவது நீங்கள் பெரிய பெரிய மந்திரங்கள் தான் நம்ம சொல்லணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. முடிந்த அளவு, நம்மால் முடிந்த அளவு முருகா அப்படின்னு சொன்னாலே போதும். அந்த முருகா என்று சொல்லக்கூடிய அந்த ஒற்றை மந்திரம், அந்த ஒற்றை நாமத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பொருள் உண்டு. இந்த முருகனினுடைய ஒற்றை நாமம் மூ என்றால் முகுந்தன் என்று பொருள். மூ என்றால் முகுந்தன், அதாவது நாராயணன் என்று பொருள். அப்போ இந்த முருகா என்று சொல்லும்போது நாராயணன் அவருடைய இணையராக விளங்கக்கூடிய மகாலட்சுமியினுடைய அருளும் நமக்கு கிடைக்கும். ரூ என்றால் ருத்ரன், ருத்ரன் அவருடைய இணையராக விளங்கக்கூடிய அம்பாளினுடைய அருளும் நமக்கு கிடைக்கும். கா என்றால் பிரம்மன், பிரம்மன் அவருடைய இணையராக விளங்கக்கூடிய சரஸ்வதி தேவியினுடைய அருளும் நமக்கு கிடைக்கும். ஆக முருகா என்று சொல்லக்கூடிய அந்த ஒற்றை நாமத்தில் இந்த 6 பேரினுடைய அந்த பன்மை நாமத்தை நம்மால் உணர முடியும். அவ்வளோதான். இப்போ இந்த 6ன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எத்தனையோ சிறப்பு. அதனால தான் 6 முகம் கொண்ட அறுபடை வீடு அப்படின்னு சொல்கிறோம். 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர், 6 தீப்பொறிகளில் உதித்தவர், 6 தாமரை மலர்களால் உதித்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் நிறைய விஷயங்களை சொல்லலாம். அப்போ இந்த சஷ்டியிலே ஏன் இந்த முருகனுக்கு இத்தனை சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஷஷ்டி பிரியாய அப்படின்ற ஒரு வரிகள் உண்டு. பிரசன்ன மாலா அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் வரிகளிலே ஷஷ்டி பிரியாய அப்படின்னு சொல்லுவாங்க. ஷஷ்டி பிரியாய என்றால் ஷஷ்டி தேவியை விரும்பக்கூடிய அப்படின்னு சொல்லுவாங்க. ஷஷ்டி தேவி யார் என்றால் தெய்வானை. தெய்வானையை விரும்பக்கூடியவர் யார் என்று கேட்டால் முருகப்பெருமான். அதனால்தான் முருகப்பெருமானினுடைய எத்தனையோ விரதங்கள் இருந்தாலும் இந்த சஷ்டி அப்படின்ற ஒரு விரதத்தை நாம் அனுசரிக்கும் பொழுது வாழ்க்கையில் எல்லா வேண்டுதல்களும் நிறைவேறும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அதே போல அவருடைய முதன்மை மந்திரமாக சொல்லக்கூடிய
சரவண பவ அப்படின்ற மந்திரத்துக்கு அத்தனை சக்தி உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சுட்டதீரு நீரெடுத்து தொட்டகையில் வேலெடுத்து தோகை மயில் மீதமர்ந்த சுந்தரம் அந்த கட்டழகு கொண்டதொரு கந்தவடி வேளவனை சாற்றுவது 6 எழுத்து மந்திரம். 6 எழுத்து மந்திரத்தை தந்ததொரு சுந்தரத்தை அந்தி பகல் சிந்தனை செய் நெஞ்சமே, அந்தி பகல் சிந்தனை செய் நெஞ்சமே. அந்த 6 எழுத்து மந்திரத்தை யாரெடுத்து ஓதினாலும், அந்த 6 எழுத்து மந்திரத்தை யாரெடுத்து ஓதினாலும் ஆறுமுகம் வந்து நிற்கும் முன்னமே, ஆறுமுகம் வந்து நிற்கும் முன்னமே. இறைவனினுடைய திருநாமம் தெரியவில்லை என்றாலும் பரவாயில்லை, முருகப்பெருமானினுடைய நாமங்கள் தெரியலனாலும் பரவாயில்ல, முருகா நீந்தா எனக்கு எல்லாம் என்று மனதால் உருகி அவரை நினைக்கக்கூடிய ஒவ்வொரு நொடியிலும் உங்கள் கண் முன்னால் வந்து நின்று உங்களுடைய அத்தனை வேண்டுதல்களையும் அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்று கூறி இந்த அருமையான வாய்ப்பினை வழங்கிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் என் பணிவான நன்றியை பதிவு செய்து கொண்டு, இத்துணை நேரம் இந்த சொற்பொழிவை கேட்ட அத்துணை பக்தர்களுக்கும் என் பணிவான நன்றியை பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.